பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது? எந்த மாதத்துலையும் சொல்லாத ஒரு பலன் சொல்ல போகிறேன். சனி இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மாதம் லீவு கொடுக்க போகிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தில் மாத தொடக்கத்திலிருந்து சனி சுக்கிரன் புதனின் பார்வையில் சுபத்துவமாக இருக்க போகிறார். எப்பொழுதெல்லாம் கோச்சார சனி சுபத்துவ நிலையில் இருக்காரோ அங்கே அவருடைய கெடுபலன்களை கொடூரத்தை சாந்தப்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இந்த மாதத்தை கும்பராசிக்காரர்கள் நன்றாக பயன்படுத்திக்கிங்க. 8-12 சுபத்துவம் இருக்குது. வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளில் வேலையை தேடிட்டு இருக்கீங்களா? இம்மிடியேட்டாக இந்த மாதத்திலே பெட்டி படிக்க தூக்கிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். வேலையில் ஆல்ரெடி இருக்கேன் அப்படின்றவங்க தயவு செய்து அங்கேயே ஸ்டிக் பண்ணிடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சனி ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த வக்கரத்தினாலேயோ அதனாலேயோ இதனாலேயோ இல்லை, சனி சுபத்துவமாக இருக்கிறார், சுக்கிரனின் தொடர்பில் இருக்கிறார், தனி புதனின் பார்வையில் இருக்கார், சனி சாந்தம் அடைகிறார், உங்கள் ராசி சுபத்துவமாகுது. அதனால் இங்கே நன்மைகள் சனியின் சாந்தத்தினாலேயும் ராசிநாதனின் சுபத்துவத்தினாலேயும் நடக்க போகுது. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய மனம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நினைத்தது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு இருக்கும். மாத பிற்பகுதியில் அப்படியே சுக்கிரன் நீச்சத்தை நெருங்கி போவார். அதோட சுபத்தன்மை இருக்காது. மறுபடியும் நெருக்குதல், ஒரு மாதிரியான அழுத்தம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அடுத்த மாதத்திலிருந்து வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதத்தை ஆகஸ்ட் 2024 சகல தரப்பு கும்பராசிக்காரர்களும் பயன்படுத்திக்கங்க. இது ஒரு அற்புதமான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் இல்லை, பாலைவனத்தில் உங்களுக்கு யாரோ ஒரு 2 கப்பில் தண்ணி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு திரும்ப பாலைவனத்தில் தான் போகணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஒரு 5-6 மாதங்கள் தான், அதுலேருந்து அப்படியே முழுதாக வெளியே வந்துடுவீங்க. விட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அழுத்த நிலைகள் இப்பொழுது இல்லை. யாருங்க அப்போ கஷ்டத்தில் இருக்கா? பூரட்டாதி தான். பூரட்டாதி கும்பராசியாக இருந்தாலும் பூரட்டாதி மீனராசியாக இருந்தாலும் இப்போ ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத நிலைக்கு வந்துடுறீங்க. தயவு செய்து தூக்கத்திலேருந்து விழிச்சிக்கோங்க. இப்போ அதிகமான தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் வரும், புதிய தேவையில்லாத நட்புகள் பழக்க வழக்கங்கள் வர ஆரம்பிக்கக்கூடிய அச்சாரம் போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருக்கும். ஏன்னா கஷ்டங்கள் வந்ததை அப்படி மறைக்கக்கூடிய ஒரு மாதம், கஷ்டத்தை உணர முடியாமல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை போனால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகளில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க. படிப்பில் என்னங்க என்னை விட்டால் யாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மாணவர்கள் இருப்பீங்க. கணவன் மனைவி அமைப்புகளில் இப்போ ஒரு மாதிரி அப்படி பிரச்சனைகள் குறையிறமாக இருந்தாலும் பாய போற புலி பதுங்கும் அப்படின்ற ஒரு மாதமாக, சனியை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தில் இருந்தாலும், திரும்பவும் அடுத்த மாதத்தில் அந்த சுபகிரகங்கள் விலகின பிறகு அடுத்தடுத்து உங்களுக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2024 இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்குதல்களை பிரச்சனைகளை நீங்கள் அடுத்த வருஷத்தில் இல்லை அல்லது இந்த வருட தீபாவளிக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ் பண்ணணுமோ அதற்கான அச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். சனியின் இயல்பு ஒன்று தானே, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதனை குறிப்பாத்து அடித்து அதனோடு உங்களை அப்படி சுருண்டு விழ வச்சிருவாரு. அது மாதிரியான அமைப்புகளில் தான் பாதிப்பு வரும். என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? இளைய பருவத்தினராக இருந்தால் வேலை காதலில் வரும். கொஞ்சம் இதானவங்களாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பெரியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கணவன் மனைவி அமைப்புகளில் 3வது நபரின் தலையீடு வரும். இதில் வருமானம் பற்றாக்குறை வரும், குழந்தைகள் வழியில் நெருடல்கள் வரும். இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனாலுங்க என்னதான் இருந்தாலும் இன்னும் ஒரு வருடத்துக்கு சகல கும்பராசிக்காரர்களும் சாந்தமாக பொறுமையாக பெரிய அளவுக்கு அகலகால் வைக்க தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். எங்கு எதுலேயும் யோசிக்காமல் கால் வைக்காதீங்க, அகல கால் வைக்காதீங்க. எந்த இடத்துலையும் 3வது தரப்பினுடைய ஐடியாவையோ ஆலோசனையோ கேட்காதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்களையோ பெரியவங்களையோ வயதானவர்களையோ கேட்டு வேலை தொழில் மாற்றங்களையோ திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ முடிவெடுக்கிற விஷயங்களை பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இங்கே அப்படி உடச்சி சொல்லணும் அப்படின்னா, ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தீய பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்துவார், அதற்கான நண்பர்களை கொடுப்பார். அதனால் கவனம். மதுவாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், இது மாதிரியான அமைப்புகளில் இப்பொழுது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் மன ஆறுதலுக்காக அப்படி போவீங்க. அந்த விஷயத்துக்குள்ளே இறங்காமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜென்மசனி அமைப்புகளில் ஒருத்தர் நமக்கு அறிமுகம் வந்தால் அந்த அறிமுகம் அந்த ஜென்மசனி விலகும் பொழுது இருக்காது. ஜென்மசனி அஷ்டமசனியில் நமக்கு வரக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முழுக்கும் தொடரக்கூடிய சில அமைப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரியான அமைப்புகளில் தயவு செய்து கும்பராசிக்கார இளைஞர்கள் இறங்காமல் இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல இல்லீகலாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா கவனம். மாத பிற்பகுதியில் நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்ற மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்கும். மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும்.